கேட்கற உடமுழுக்க தமிழில் செய்யுங்கன்னு சொல்றது தப்பா? தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யுங்கன்னு சொன்னது தப்பா? இதே உங்க அப்பா கலைஞர் நான் வச்ச இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் பெயர் பலகை வச்சாரா இல்லையா? நான் கேட்டேன், முத்தமிழறிஞரே, தலைவர் கலைஞர், நீங்க உங்க ஆட்சியில தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் கோயிலில் இருக்க அப்படின்னு சொன்னபோது அவர் எழுந்து சொன்னார், வேல்முருகன் உன் வலி வேதனை புரிகிறது, உடனே நான் மாற்றுகிறேன் என்று அரசாணை வெளியிட்டார். தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று தூக்கி எறியப்பட்டது, தமிழில் என்று வைக்கப்பட்டது. அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஓதுவார் ஆறுமுகசாமி நம்முடைய சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தேவாரம் திருவாசகம் பாட போனார். அங்கிருந்து டீச்சர்கள் அவரை அடித்து தூக்கி வெளியே வீசினார்கள். மறுநாள் சட்டமன்றத்தில் பிரச்சனையை நான் கிளப்பினேன். உடனே முதலமைச்சர் இடத்துல கொண்டு போனேன். உடனே முதலமைச்சர் சொன்னார், வேல்முருகன் சொல்வது மிக முக்கியமான பிரச்சனை, இன்றே சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்கு வரும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். அந்த துணிச்சல், அந்த தெம்பு, அந்த நெஞ்சுரம் ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இல்லை? ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுறீங்களா? இல்ல ஆர்எஸ்எஸ் அதிகாரி உங்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கு உங்களுக்கு எழுதி கையில கொடுக்கலையா? சொல்லுங்க, இதற்கு பதில் சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உழைப்பை 24 மணி நேரத்தில் சுமார் 18 மணி நேரம் 14 மணி நேரத்துக்கு மேல உழைக்கிறார். 74 வயதில் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறார். அந்த பயணத்திலேயோ அவருடைய உழைப்பிலேயோ அவருடைய நடவடிக்கைகளிலோ நான் குறை சொல்லவில்லை. அரசு ரீதியாக கேள்வி கேட்கிறேன். தவறுகள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிபறி, திருட்டு, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இதையெல்லாம் கூட்டணியில இருந்து நான் சட்டமன்றத்தில் கேட்டேன். மயிலாப்பூர்ல ஒரு ஆட்டோ தொழிலாளி கொலையை ஃபர்ஸ்ட் கொலை இல்லைன்னாங்க. அப்புறமே நான் தான் அதில் கவனிப்பு தீர்மானம் கொண்டு அதை வெளியிலே கொண்டு வந்தேன். அப்புறம் அதே முதலமைச்சர், ஆம் இது காவலர்கள் செய்த தவறுதான், அவரை சஸ்பெண்ட் செய்யணும் அறிவிச்சாங்களா இல்லையா? அப்ப நான் உங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் துணையோடு உண்மையை நான் தோண்டி எடுத்து ஆதாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் அடிக்கிறேன். அதனால இப்படி அடிச்சு நம்மளை தோல் உரிச்சு காட்டுற வேல்முருகன் இந்த முறை சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு என்னை புறக்கணித்திருக்கிறார்கள். சீட்டு கொடுக்கறது அவங்க நோக்கம் இல்லை. திரும்ப வேல்முருகன் வந்தா எல்லா பத்திரிகை, எல்லா ஊடகங்களும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் தான் கருத்து கணிப்பு வெளியிடுறீங்க. அப்ப மீண்டும் இதே கூட்டணியில் வேல்முருகன் உள்ள வந்தா இந்த 5 வருஷமே வேல்முருகனை சமாளிக்க முடியல, இன்னும் 5 வருஷமா நம்மளால சமாளிக்க முடியாது என்று பயந்தவர்கள், பயந்தாங்கொல்லிகள் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி. சட்டமன்றத்தில் மட்டும் சட்டமன்றம் என்னைக்கோ நடக்கும்போது தான் நான் பேச முடியும். மாசத்துல வயசுல 250 நாள் நடக்கிறேன்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களா? யார் நடத்துறீங்களா? ஏன் 60 நாள்ல முடிக்கிறீங்க? அதை நான் சட்டமன்றத்தில் கேட்டேன். சட்டமன்ற மாடத்தில் ஏன் ஐஏஎஸ் அதிகாரிகள், துறை தலைவர்கள், துறை செயலாளர்கள், முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, அமைச்சர்கள் உட்காந்துருக்காரு, ஏன் அந்த அதிகாரிகள் உட்காரலன்னு கேட்டேன். உடனே துறைமுருகன் எழுந்து சொன்னார், ஆம் வேல்முருகன் கேட்பது சரியானது, சட்டமன்றம் என்பது எவ்வளவு மாண்புக்குரியது, மானிய கோரிக்கையில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது, இருக்க வேண்டிய துறை செயலாளர்கள், தலைமைச் செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் எங்கே போனார்கள் என்று உடனே ஒரு பிரிவிலேஜ் அங்கு வாசிக்கப்பட்டது. அப்ப அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் இதை நான் சுட்டி காட்டி விட்டேன் என்று கோவம். அப்ப அவர் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் எங்களை நெருக்கிறாங்க. கவலைப்படலை, எங்க கட்சிக்காரன் குண்டாஸ் போடுறான், என்எஸ்ஏ போடுறான், எங்க கொடிக்கம்பத்து ஏத்த உடம்பா இருக்கிறான், பொதுக்கூட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அதிலையும் சில நேர்மையான அதிகாரிகள், வேல்முருகன் சரியானவர், நேர்மையானவர், மக்களுக்காகத்தான் போராடுவர் என்று சில டிஜிபி லெவல்ல, ஏடிஜிபி லெவல்ல, ஐஜி லெவல்ல, எஸ்பி லெவல்ல இருக்கிற அதிகாரிகள் என் பக்கம் நின்றார்கள், இன்னைக்கும் நிற்கிறார்கள். நான் உண்மையை பேசுவேன், உறக்க பேசுவேன், குரலற்ற மக்களின் குரலாய் பேசுவேன். அந்த அங்கீகாரத்தை தமிழ் சமூகம் எனக்கு தந்திருக்கிறது. அதனால் எனக்கு எஜமானர்கள் மக்கள். அதனால் மக்களை தேடிய பயணத்தை, என் பரப்புரையை நான் தொடங்கியிருக்கிறேன்.